ஹலோ மிஸ், நான் உங்கள் தியா. ஸோ இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க, அடிக்டட் மட்டும் ஆகிடாதீங்க. நம்ம இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஜேகே மாமாவோட பார்ட் 6 பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் நான் இதோட முடிச்சிருந்தேன் அப்படின்னா, நம்ம ஜேகே மற்ற மெம்பர்ஸ் வயன் எல்லாருமே அவங்களோட ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ நம்ம ஜேகேக்கு வந்து ஒரு மெமரிஸ் வந்திருக்கும். குளத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வயனை பார்த்துருப்பார் இல்லையா, அந்த மெமரிஸ் அவருக்கு லைட்டாக வந்திருக்கும். ஸோ சிரிச்சுட்டே நடந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அன்றைக்கி நைட் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் முடிச்சதுனால எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லோரும் போய் படுத்துடுறாங்க. ஸோ அப்போ நம்ம ஜேகே என்ன பண்ணுறாருனா, எப்பயும் போல் நம்ம ஒயின் ரூம்குள்ளே போகிறாரு. ஸோ ஒயின் ரூம்குள்ளே போன உடனே அவள் கண்டுபிடிச்சிடுறா, வேறு யாரும் வரப்போகிறது கிடையாது, ஜேகே தான் வருவார் அப்படின்றதுனால அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால டோரை லாக் பண்ணாமலே அவள் வச்சுருந்துருப்பான். ஸோ இப்போ நம்ம ஜேகே பொறுமையாக முதல்ல நடந்து வராரு. ஸோ நடந்து வந்துட்டு அவர் அந்த லாக் போடுறாரு. ஸோ லாக் போட்டுட்டு பக்கத்தில் வந்து படுத்தோடனே நம்ம பையன் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. ஸோ அப்போ ஜோக்கி என்ன பண்ணுறாருனா, டிஐ என்னடி நான் மாட்டு வந்துட்டு பக்கத்தில் படுக்கிறேன், எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம படுத்திருக்க. ஆமாம், இந்த நேரத்தில் என் ரூமுக்கு யார் வருவா, அவங்கள தவிர வேறு யாரும் வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் அமைதியாக படுத்துட்டு இருந்தான். சரி, இதுவே வேறு யாராச்சும் வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? அந்தளவுக்கு இங்கே யாருக்கும் தைரியம் இல்லை மாமா. என்னடி மாமாலாம் கூப்பிட்ற, என்ன புதுசாக கூப்பிட்ற மாதிரி பேசுகிறீங்க? நான் அப்பப்போ கூப்பிட்டுட்டு தானே இருக்கேன். சரி, அப்புறம் இன்றைக்கி ட்ரைனிங் எப்படி போச்சு? அதை நீங்கள் தான் சொல்லணும், உங்களுக்கு தானே ட்ரைனிங் கொடுத்தேன், அப்போ நீங்கள் தான் சொல்லணும். நல்லா தாண்டி ட்ரைனிங் கொடுக்குறேன். ஆமா, உனக்கு எவ்வளோ நாளாக இந்த கேம் விளையாட தெரியும்? எனக்கு நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலேருந்து நான் விளையாடிட்டுருக்கேன். ஓஹோ, ஓகே வயன், இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க? இல்லை, ஜஸ்ட் உன்னோட இந்த லிப்ஸை வச்சு அப்படின்னு கிட்ட போகிறாரு. போதும், இன்றைக்கி எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, ரொமான்ஸ் பண்ணுறதுக்குலாம் எனக்கு சத்தியமாக டைம் இல்லை, செம்மையாக தூக்கம் வருது, ஜஸ்ட் தூங்குறீங்களா? இல்லைன்னா நான் வெளியில் எழுந்து போவா? என்னடி வயன் இப்படிலாம் பேசுகிற? நீங்கள் பாருங்கள், என்னால் முடியல, செம்ம டயர்டாக இருக்குது. உங்கள் ஒருத்தருக்கு மட்டுமா ப்ராக்டிஸ் கொடுக்குறேன், மொத்தம் 7 பேருக்கும் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன், என்னால் செம்ம டயர்டாக இருக்குது, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்குறீங்க. ஸோ நீங்கள் ட்ரைனிங் முடிக்கிற வரைக்கும் தான் அந்த ஒரு காஸ்டியூம்ஸில் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நார்மலாக எப்பயும் போல் ஹாஃப் சாரி தான் நீங்கள் வியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஹாஃப் சாரி அப்படியே வியர் பண்ணி படுத்துட்ருக்கீங்க. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களோட ஹிப்பு கிட்ட இந்த முந்தானி சொருகி வச்சுருந்துருப்பீங்களா, ஸோ அதை எடுக்கிறாரு. உங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமாக இருக்குது, என்னமோ பண்ண போகிறான், ஐயோ போச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் பின்னாடி வேகமாக திரும்பி, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் திரும்புகிறீங்க. பார்த்தா அவர் வந்துட்டு அந்த முந்தானையை எடுத்து அவர் வந்து அவரோட கன்னத்துக்கிட்ட வச்சுக்கிறாரு. ஸோ வச்சுட்டு அப்படியே நல்லா தூங்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே டேர்ன் பண்ணி படுத்துக்கிறீங்க அவர் பக்கமாக. ஸோ அவர் உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணல. ஸோ நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னோன்னே அவரால் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஸோ அப்படியே அமைதியாக படுத்துடுறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் சைடு படுத்த மாதிரி அவர் ஃபேஸே பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப நேரமாக. ரொம்ப அழகாக இருக்கேடா, உன்னை அப்படியே ஒரு கிஸ் பண்ணணும்னு தோணுது, பட் உனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும்ல. கபடி ரொம்ப இது உனக்கு புதுசு, அதனால் உனக்கு ரொம்ப பாடி பெயின் இருக்கும். எனக்கு அவ்வளோ இல்லை, உனக்கு பாடி பெயின் இருக்குன்றதுக்காக தான் நான் உனக்கு ஜஸ்ட் அவாய்ட் பண்ணேன். எதுவும் தப்பாக எடுத்துக்காத ஜேகே, ஐ லவ் யூ ஸோ மச், நம்ம தான் தூங்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே இதை நினச்சிக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அந்த நிலா வெளிச்சத்தில் அவரோட ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவரோட ஃபேஸ் கிட்ட உங்கள் ஃபேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு ஜஸ்ட்டு உங்களோட மூச்சு காற்று மட்டும் அவர் மேலே படுது. ஸோ அவர் உங்களோட மூச்சு காற்றை ஃபீல் பண்ணுறாரு. ஸோ ஃபீல் பண்ணதுக்கப்புறமா அவர் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்ட உடனே நீங்களும் அவரை ஹக் பண்ணுறீங்க. அவரோட ஹெட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் செஸ்ட் கிட்ட வச்சுட்டு நிம்மதியாக அப்படியே தூங்கிடுறாரு. ஸோ மார்னிங் எப்பயும் போல் 4 o'clock எழுந்திருக்கிறீங்க. ஸோ ஜேகேக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அவரை நீங்கள் எப்போவுமே முன்னாடி எழுந்திரிச்சு அமுச்சு விட்டுருவீங்கள்ல. ஸோ ஜேகேக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அவர் அப்படியே தூங்கிடுறாரு. உங்கள் ரூம்லேயே 4 o'clock ஜிமின் கால் பண்ணுறாரு. டே 4 o'clock ஆகிடுச்சு, எழுந்திருக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்காக உங்களுக்கு கால் பண்ணுறாரு. பட் நீங்கள் எடுத்து ஹலோ சொல்லுங்கள் ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. பையன் 4 o'clock ஆகிடுச்சு, ஸோ இன்னும் ஜேகே உன்னோட ரூம்லேருந்து வெளியில் வரல, சரி அதான் நான் கால் பண்ணேன். ஓகே, இல்லை அவர் ரொம்ப டயர்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன், தூங்கிட்டாரு, நான் எழுப்பி கூப்பிட்டு வரேன், நீங்கள் ரெடியாகி நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியில் போயிடுங்க, நான் கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பில்லோவில் அவரோட
ஹெட்டை எடுத்து பத்திரமா வச்சுட்டு நீங்கள் எழுந்து போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்களோட ட்ரைனிங் சூட் இருக்குல்ல அதை போட்டுட்டு நீங்கள் வந்து ஜேகேவை எழுப்புறீங்க. ஸோ ஜேகே அப்போ என்ன பண்ணுறாருன்னா உங்களை இழுத்து பிடிச்சி கட்டிலில் போட்டுறாரு. போட்டுட்டு ஏய் நைட்டு தானே டயர்டாக இருக்குன்னு சொன்னேன், இப்போ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நீ எழுந்திருக்க தெரியுமா, செம்மையாக இருக்க தெரியுமா, இந்த ஷர்ட்டில் பார்க்க ஒரு மாதிரியாக தோணுதுடி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட லிப்பில் கிஸ் பண்ண ரொம்ப கிட்ட வராரு. ஸோ நீங்களும் நைட்டே அவாய்ட் பண்ணிட்டோம், இப்பயும் அவாய்ட் பண்ணாதாவது நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே விட்டுடுறீங்க. ஸோ உங்களுக்குள்ள ஒரு டீப் கிஸ் நடக்குது. மார்னிங்கே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காது, எழுந்துருங்க, டைம் ஆகிடுச்சு, ட்ரைனிங் போகணும்ல. ஓகே தான்டி, ட்ரைனிங் போகலாம், எல்லோரும் போயிட்டாங்க தானே, எனக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் நீ பேசிகிட்டு இருக்கும்போது காதில் வாங்கிட்டு இருந்தேனே. ஓ அப்போ முழிச்சிட்டு தான் இருந்தீங்களா, நடிச்சிங்களா என்கிட்ட? உங்ககிட்ட நடித்து நான் என்னடி பண்ண போகிறேன்? சரி நீ தான் எழுப்புறேன்னு சொன்னியே, அது வரைக்கும் தூங்கலான்னு படுத்துட்டு இருந்தேன். எனக்கு ஆனால் செம்மையாக உடம்பெல்லாம் வலிக்குதுடி. உனக்கு வலிக்கலையா? உனக்கு வலிக்குதுன்னு சொன்னேன். நம்ம வேணா சின்னதாக உனக்கு அங்கங்கே மசாஜ் பண்ணி விடவா? நீ காலையில் என்ன ட்ரை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு வாங்க, எல்லோரும் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள நான் எப்போயோ ஃபோன் பண்ணி போக சொல்லிட்டேன். சின்னதாக ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? ஷோ உங்களெல்லாம் திருத்தவே முடியாது, ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை எழுப்பி பாத்ரூமில் தள்ளுறீங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா உங்களும் கையை பிடிச்சி இழுத்துடுறாரு. ஸோ அப்போ 2 பேரும் வெட்டாயிடுறீங்க. வெட்டாயிட்டதுக்கப்புறமா அவர் வெளியில் வந்துடுறாரு. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் உனக்கு என்ன பண்ண சொன்னால் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ பாரு என்னோடய ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாக வெட்டாயிடுச்சு, இப்போ நான் திரும்பவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம் பண்ணு. சரி இப்போ நீ என்ன பண்ண போகிற? ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே எங்கே இல்லையே, உன்னோட ரூமில் தானே இருக்குது ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. யார் சொன்னா? நைட்டு வரும்போது என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்துட்டு போனேன். ஆமாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஸோ நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா திரும்ப உள்ளே போயிடுறாரு. ரெஸ்ட் ரூமில் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆக போகிறாரு. ஸோ அவரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. ஸோ 2 பேருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில போகிறீங்க. அப்போ ஜிமன் என்னடா காலையிலேயே ரொமான்ஸா? ஆமாம் மச்சான், மார்னிங் ரொமான்ஸ் இல்லாமல் எப்பட்றா? அப்போ நைட்டு எதுவுமே நடக்கலடா, நாங்கள் தூங்கிட்டோம், அவளும் தூங்கிட்டா, நானும் தூங்கிட்டேன். ஆனால் மார்னிங் எழுந்து பார்க்கும்போது அவள் என் பக்கத்தில் படுத்துட்டு இருந்தாடா, நானும் அவன் மேலே கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு இருந்தேன். என்னடா சொல்கிற? நீ தப்பாக நினைக்காத மச்சான், அந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் தூங்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போது பின்னாடி ஒயன் போயிடுறா. ஸோ ஜேகே முன்னாடி ஷர்ட்டை பிடிச்சி எடுத்து என்ன பேசிகிட்ருக்க நீ? நமக்குள்ளே நடக்கிறது எல்லாத்தையும் எதுக்கு நீ ஜம்முன்கிட்ட சொல்லிகிட்ருக்க? அவன் அதெல்லாம் எதுவும் நினச்சிக்க மாட்டான் சரியா, அவன் என்னோட ரொம்ப க்ளோஸ் தான், எங்களுக்குள்ளே எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இருக்காது ஓகேவா? அதுக்கு நீ இதெல்லாம் போய் சொல்லுவியா? இனிமேல் அதெல்லாம் சொல்லாத. நெக்ஸ்ட் டைம் அவங்க என்னை பார்க்கும்போதும் நான் அவங்கள பார்க்கும்போதும் எனக்கு ஒரு மாதிரி இருக்காதா? ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? சரி டென்ஷன் ஆகாதா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திரும்ப ஜிமின் கூட நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ அன்றைக்கி டே செஷன் முடியுது. அன்றைக்கி செஷன் சீக்கிரமாக முடிஞ்சிருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அவங்களுக்கு ஹெவியாக ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ செகண்ட் டேவும் அதே மாதிரி கொடுத்தனா ரொம்ப பாடி பெயின் வந்துடும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வயன் திங்க் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்ட உடனே எல்லோரும் சாப்பிட்றாங்க. ஸோ ரெகுலராக ட்ரைனிங் இப்படி தான் போகுது. நைட் ஆனால் நம்ம ஜேகே போயிட்டு நம்ம வயன் ரூம்குள்ளே படுத்துருவார், ரொமான்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இவங்களுக்குள்ளே நிறையா போயிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி திடீர்னு சடனாக ஒரு நாள் நைட்டு நல்லா தூங்கிட்டுருக்கா. அப்போது ஜேகேவோட வாய்ஸ் கேட்குது. நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? உன்னை விட்டுட்டு நான் போய் அந்த வயன் பையனுடைய சுற்றுவேன்னு நீ நினைக்கிறியா? சான்ஸே இல்லை, எனக்கு எப்போவுமே நீ தான். ஃபாரினில் வளர்ந்த நீ எங்கே? இங்கே ஒரு பட்டிக்காட்டில் வளர்ந்த வயன் எங்கே சொல்லு? உன்னோட அழகுக்கு அவளாம் ஈடாகவே மாட்டா பேபி. லவ் யூ ஸோ மச். என்னடி ரொம்ப செட்யூஸ் பண்ணுற தெரியுமா? எவ்வளோ அழகாக இருக்க. உனக்காக தான் நான் இங்கே வந்தேன்னே தெரியுமா? நீ இந்த மேரேஜ்க்கு வருவேன்னு எனக்கு தெரியும். உன்னை பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்தேன். அப்படியா ஜேகே? அப்படியா நீங்கள் அந்த வயனுக்காக போட்டியெல்லாம் வைக்கிறீங்க? அது எப்படி சொல்கிறது, உன்னை மாதிரி ஃபாரினில் வளர்ந்த பொண்ணுக்கும் இங்கே ஒரு கிராமத்தில் வளர்ந்த பொண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அவள் இப்போது வெர்ஜனாக இருப்பாள், ஏன்னா அவள் இங்கே கிராமத்தில் வளர்ந்த பொண்ணுல்ல. ஸோ அவளை நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி அவகிட்ட ஒன்றும் இல்லை சரியா? நீ தான் எனக்கு எப்போவுமே. நீ என்னோடய லைஃப் பார்ட்னராக வர தயாராக இருக்கியா? இது என்ன கேள்வி ஜேகே? நானும் உங்களுக்காக தான் இங்கே வந்தேன். ஆனால் நீங்கள் தான் வயன் எப்போ பார்த்தாலும் அவள் பின்னாடியே சுற்றிட்டுருக்கீங்க. அவள் ரூமில் போய் படுத்துக்கிறீங்க. அது கூட நோட் பண்ணிகிட்ருக்கியா நீ?
ஆமாம், எனக்கு நீங்கள் தான் பிடிக்கும். நான் உங்கள் பின்னாடி சுற்றிட்டுருக்கேன். அப்போ இதெல்லாம் பார்க்காமலா இருந்திருப்பேன்? எனக்கு நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒரு கான்வர்சேஷன் வெளியில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த கான்வர்சேஷன் நீங்கள் காதில் வாங்கினதும், இது என்னடா இது ஜேகே எப்போவுமே நம்ம ரூமில் நம்ம கூட தானே தூங்குவாருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கை வச்சு பார்க்குறீங்க. ஆனால் ஜேகே இல்லை. ஸோ எழுந்து லைட் போட்டால் ஏதாச்சும் டவுட் வந்துடும்னு சொல்லிட்டு லைட் போடாமையே டோர் ஓப்பன் பண்ணி அந்த வாய்ஸ் எங்கே கேட்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு ரூமில் வால் பின்னாடி நின்றுட்டுருக்கா. அங்கே வேறு யாரும் இல்லை, நம்ம லூசி நின்றுட்டுருக்கா. நம்ம லூசிக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் நம்ம ஜேகே நின்றுட்டுருக்காரு. ஸோ ஜேகே நின்றுட்டு அவளை வாலில் பின் பண்ண மாதிரி வச்சுட்டு பேசிகிட்ருக்காரு. ஸோ கரெக்டாக நம்ம வயன் போய் நிற்கும்போது தான் அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரொம்ப அந்த கிஸ் ரொம்ப டீப்பாக போகுது அந்த கிஸ். ஸோ நம்ம வயனுக்கு அதை பார்த்த உடனே கண்ணெல்லாம் செம்மையாக கலங்குது. அவள் ரொம்ப ப்ரோக்கன் ஆகி போயிடுறா. ப்ரோக்கன் ஆகி போயிட்டு ரூம்குள்ளே போயிட்டு கதவை பொறுமையாக சாத்துறா. சரி எங்கே வேகமாக சாத்தினா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடுமோ, அவங்களுக்கு தெரிஞ்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக அவங்க டோரை க்ளோஸ் பண்ணுறான். ஸோ டோரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுறான்னா ரூம்குள்ளே போயிட்டு ஷவர் ஆன் பண்ணிடுறா. ரெஸ்ட் ரூமில் போயிட்டு ஷவர் ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். ஏமாம்மா என்னை ஏமாத்துனீங்க, நான் உங்களை எவ்வளோ உண்மையாக லவ் பண்ணேன்னு தெரியுமா? நான் உங்களை பார்த்ததுலேருந்து உங்களையே தான் நினச்சிட்ருக்கேன். உங்களுக்காக தான் நான் அந்த ஃபாரின் கல்ச்சர் கற்றுக்கணும், ஃபாரினில் போய் படிக்கணும் அப்படின்றதே எனக்கு தோண ஆரம்பிச்சுது. உங்களுக்காக நான் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் பட்டிக்கடா தான் தெரிகிறேன்ல. நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க மாமா. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க. இதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனால் இதுதானே ரியாலிட்டி தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் அமைதியாக இருந்தேன்னா அதில் அர்த்தமே கிடையாது. ஆனால் என்னால் உங்களை ஹர்ட் பண்ண முடியல. என்னால் உங்களை வெறுக்க முடியாது. அதே சமயம் இனிமேல் என் மனசில் உங்களுக்கு இடம் கிடையாது. இது என்னோடய காதல் ஆரம்பிச்சது, ஆனால் ஃபுல்ஃபில்லாக முடியல. உங்ககிட்ட நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அப்போ என் காதல் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போச்சுல்ல அப்படின்ற மாதிரி அவள் உட்காந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா வயனங்க இங்கே. ஸோ அந்த கிஸ் ரொம்ப டீப்பாக போன உடனே டோர் லாக் பண்ண சவுண்ட் கேட்ட உடனே ஸோ 2 பேரும் பிரிஞ்சுட்டு ஜேகே போயிடுறாரு. ஸோ இந்த பக்கம் லூசியும் அவளோட ரூமுக்கு போயிடுறா. ஸோ 2 பேரும் தூங்கிடுறாங்க. ஸோ வயன் என்ன பண்ணுறான்னா ஃப்ரெஷ்ஷாக வெளியிலேருந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வரா. ஸோ வெளியில் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு எப்பயும் போல் அவள் படுத்துக்கிறா. ஸோ இப்போ ஒரு 1/2 hour கழித்து நம்ம ஜேகே ரூம்குள்ளே என்டர் ஆகிறாரு. என்டர் ஆன உடனே நம்ம வயன் கிட்ட தான் போகிறாரு. வயன் என்ன பண்ணுறான்னா கண்ணை முழிச்சு பார்க்குறா. ஜேகே இனிமேல் நீ இந்த ரூமுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்கிறா. ஏன்டி என்ன ஆச்சு? எப்போவுமே இங்கே தானே தூங்குவேன், இப்போ மட்டும் என்ன இங்கே வராதீங்கன்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறது? இல்லை அம்மா நேற்று நீங்கள் இங்கே வரதை பார்த்துருக்காங்க. ஸோ என்னை கூப்பிட்டு கேட்டாங்க என்ன ஆச்சு, ஏன் ஜேகே உன்னோட ரூமுக்கு வந்தார் நைட்டு, என்ன ஆச்சு வயன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், இல்லைம்மா அவங்க ரூமில் ஃபேன் ரொம்ப ஸ்லோவாக ஓடிச்சாம்மா, அதுவும் இல்லாமல் இடம் பத்தலைன்னு சொல்லிட்டு நேற்று இங்கே வந்து படுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இனிமேல் அங்கே ஜேகே வந்தாருன்னா நீ தான் சொல்லி அவர் ரூமுக்கு போக சொல்லு, அப்படி இல்லைனா வெளியில் வந்து படுத்துக்க சொல்லு, இல்லைனா அக்காவை ரூமில் கூப்பிட்டுட்டு மாமா கூட போய் ஜேகேவை தூங்க சொல்லு அப்படின்னு சொல்லி நேற்றே அம்மா சொன்னாங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஜேகேவுக்கு என்னமோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கும் தெரியுது. சரி ஓகே, இது கிராமம், எல்லாம் இப்படி தான் பேசுவாங்க, உனக்கு தெரியாதா வயன், நீ ஃபாரின் கல்ச்சரில் வளர்ந்த பொண்ணு தானே, நீ சொல்லி அம்மாவுக்கு புரிய வச்சுருக்கலாம்ல அப்படின்னும் போது நீங்களே சொல்கிறீங்க இது வில்லேஜ் இப்படி தான் நினைப்பாங்கன்னு, அப்புறம் நான் எப்படி பேசி புரிய வைக்கிறது ஜேகே, நீங்கள் உங்கள் ரூம்லேயே போய் தூங்குங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரூமுக்கு அமுச்சு வச்சிடா. ஜேகேக்கு என்னமோ தப்பாக படுது. ஸோ இதை யோசிச்சுட்டே வெளியில் நின்றுட்டுருக்காரு. அப்போது ஜிமின் வெளியில் வந்திருப்பாரு. எங்கடா போயிட்டு வர மச்சான், சொல்லு எங்கே போயிட்டு வந்த மச்சான்? நான் ஒரு புள்ளி கரெக்ட் பண்ணுறேன்டா. என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், இங்கே வயனோட ஃப்ரெண்டு இருக்கால. யார்? அதான் மச்சான், நல்லா நீட்டாக முடி இருக்குமே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு மச்சான். யார்? அந்த பொண்ணு பேர் கூட என்னமோ தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு ஜேகே. அப்போ ஜிமின், பானு. பானு, அந்த பொண்ணையாடா லவ் பண்ணுற? ஆமாண்டா, அந்த பிள்ளையை தாண்டா லவ் பண்ணுறேன். சரி இப்போ எங்கே போயிட்டு வர?
அது நீ எப்போவுமே வயன் ரூமுக்கு போனதுக்கப்புறமா நான் உன்னை ஏமாற்றிட்டு இங்கே ஓடி வந்துடுவேன். நாங்கள் இங்கே அவங்க வீடு இங்கே தான் பக்கத்தில். நாங்கள் 2 பேரும் எப்போவுமே இந்த மாதிரி டைமில் மீட் பண்ணி சும்மா பேசிக்கிட்டு இருப்போம். யார் நீ பேசிக்கிட்டு இருப்ப? ஆமாம் மச்சான், பேசிகிட்டு இருப்போம். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் கிஸ் மச்சான், என்னால் இந்த நாள் மறக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறாரு. ஏச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டாரு ஜேகே. அப்போ ஜிம்மன் வந்துட்டு, ஆமா நீ ஏன் சூடாக இருக்க? உனக்கும் இன்றைக்கும் வயனுக்கும் உனக்கும் இன்றைக்கி எதுவும் நடக்கலையா? என்ன நடக்கலையா? இல்லைடா, கிஸ்ஸுன்னு ரொமான்ஸ் எதாவது பண்ணியிருப்பல. எதுவும் நடக்கலை. ஏதோ நடந்திருக்கு மச்சாங்க, ஆனால் அவள் சொல்ல மாட்டேங்கிறா, என்னன்னா தெரியல. என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், ஏதோ நடந்திருக்கு. எப்போவுமே என்கிட்ட இப்படி டிஃப்ரெண்ட்டாக பேசவே மாட்டா. ஆனால் இன்றைக்கி இத்தனை நாளில் அவங்க அம்மா இன்றைக்கி தான் நான் பார்த்துட்டாங்க அவள் ரூமுக்கு போகிறத. என்னமோ நடந்திருக்கு மச்சான். எப்போல்லாம் இருந்திருக்காதுடா, இது வில்லேஜு. நானே பாரு திருட்டில் போய் மீட் பண்ணிட்டு வரேன் வெளியில். நீ அவங்க ரூம்லேயே போய் தூங்கினா டவுட் வராதா? வரும். அதனால தான் சொல்லியிருப்பாங்க. சரி விடு மச்சான், வா, காலையில் ட்ரைனிங் இருக்குல்ல. அந்த பார்க்கவ் கிட்ட நீ தோக்கக்கூடாது மச்சான். உண்மைதான்டா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் ஜேகேவும் போய் ரூமில் படுத்து தூங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இதுதான் லாஸ்ட் ட்ரைனிங். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு நார்மலான ரிஹர்சல் மாதிரி இல்லாமல், ஸோ ஒரு கேமுக்கு எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு இன்றைக்கி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே ட்ரைனிங் நடந்துகிட்ருக்கு. நம்ம வயன் செம்மையாக ட்ரைனிங் நல்லா பிக்கப் பண்ணி விடுறா எல்லாரையுமே. ஸோ நல்லாவே கேம்ஸ் எல்லாருமே நல்லாவே ப்ளே பண்ணுறாங்க. ஒரு பிளேயர்ஸ் லெவலுக்கு ப்ளே பண்ணுற அளவுக்கு நம்ம வயன் வந்துட்டு ட்ரைனிங் பண்ணி விட்டுருக்கா. ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் ட்ரைனிங் முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் எல்லாருக்குமே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் 9:30 எல்லோரும் இங்கே அசம்பிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வயன் சொல்லிடுறான். ஸோ பார்கவ்கிட்டையும் 9:30க்கு என்னோடய டீம் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ 2 பேருமே பேசி முடிச்சிடுறாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு நம்ம வயன் என்ன பண்ணுறான்னா, ஜேகே எப்பயும் போல் ரூம்குள்ளே போகிறான். வயன், ஜிகே நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல அந்த ரூம்குள்ளே வராதிங்க, அம்மா பார்த்துருக்காங்க அப்படின்னு. பகலில் வரீங்க ஓகே, நைட்டில் வராதிங்க ஜிகே அப்படின்ற மாதிரி வயன் சொல்கிறா. ஜிகே, வயன் எனக்கு உங்ககிட்ட இருந்த ஒரு கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கிஃப்டா? எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை வயன், நான் இந்த கேமில் ஜெயிக்கணும்னா என் கூட நீ இருக்கணும், அதுக்காக தான். உங்கள் கூட நான் இல்லாமையா? உங்கள் கூட தானே ஜெகே நான் இருக்கேன், உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது எல்லாமே நான் தானே, அப்படியே அப்படி பேசுகிறீங்கன்னும் போது, இல்லை வயன், இந்த மேட்ச்சில் நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் கேட்குறத நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ உங்களுக்கு புரியுது, ஓ அன்றைக்கி லூஸர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாருல்ல, அவள் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இவர் நம்மளை அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாரு போல், இதுதான் கேட்க போகிறாரு அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. சரி ஓகே, என்ன வேணும்னு சொல்லுங்கள். இல்லை நான் வின் பண்ணதுக்கப்புறமா கேட்குறேன் வயன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொன்னோடனே, வயன் அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக திரும்புகிறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, டோர் லாக் பண்ண வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் அவர் அப்படி திரும்பும்போது நீங்களும் அப்படியே அவருக்கு ஆப்போசிட்டில் நிற்கும் போது உங்கள் 2 பேர் லிப்ஸும் டச் ஆகுது. ஸோ டச் ஆனோடனே உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு கிஸ் போகுது. நீங்களும் உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் கலங்குது. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் கிஸ் கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறீங்க. அவரும் உங்களை நல்லா டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த கிஸ்ஸஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவரோட லிப்ஸு, நெக்கு, ஹெட்டு, சீக்ஸுன்னு ஒரு இடத்துல ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. ஸோ கிஸ் பண்ணிவிட்டு, மிஸ் யூ ஜிகே, ஐ ரியலி மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஸோ இப்படி நினச்சிட்டு கிஸ்ஸஸ் கொஞ்சம் டீப்பாக போய் ஜஸ்ட் கொஞ்சம் எல்லாம் மீற ஸ்டார்ட் பண்ணுறாரு நம்ம ஜேகே. நீங்கள் கையை பிடிச்சி தடுத்து நிறுத்திட்டு, இல்லை இது தப்பு ஜேகே, நீங்கள் எது வந்தாலும் நாளைக்கு கேம் இருக்குல்ல, ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் அமுச்சிட்டு அதே டோர் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டோருக்கு கீழே உங்கள் முட்டியை பிடிச்சி உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. என்னை ஏமாற்றிட்டில்ல ஜெகே, இப்போ நான் ஏன் உன்னை கிஸ் பண்ண தெரியுமா? இதுதான் நான் உன்னை கிஸ் பண்ணுற கடைசி நாள். இதுக்கு மேலே நான் உன்னை வெயிட் பண்ண போகிறது கிடையாது, நீயும் என்னை வெயிட் பண்ண போகிறது கிடையாது. பட் ஐ லவ் யூ ஜிகே, ஐ ரியலி லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்து ரொம்ப அழறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா பாயிண்ட்ஸஸ் எல்லாமே நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு பிடிஎஸ் மெம்பர் சைட்ஸ் தான்
பாயிண்ட்ஸ் எல்லாமே போகுது. பார்கவ் சைட்ஸில் ஸ்கோர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்கோர்ஸ் எல்லாமே பார்கவ் சைடு அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இப்போ 2 பேருமே ட்ராவில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் மேட்ச்சில் வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்துடும். ஸோ லாஸ்ட் மேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் ரவுண்ட் போயிட்டே இருக்கும்போது வின் பண்ணுறது நம்ம பார்கவ் டீம் தான். ஸோ நம்ம ஜேகேக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுது. ஸோ அப்போ பார்கவ் கிட்டே வந்து பயன் எனக்கு தான் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஜேகேக்கு செம்மையாக கோபம் வருது. அப்போ பார்கவோட சட்டையை பிடிச்சி செம்மையாக பஞ்ச் பண்ணுறாரு. பஞ்ச் பண்ணி 2 பேரும் ரொம்ப அடிச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ வயன் வந்துட்டு 2 பேரும் நிறுத்துறீங்களா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே, இது ஒரு மேட்சாக பார்க்காம நீங்கள் 2 பேரும் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறா. அப்போ ஜேகே வயன் அவன் என்ன சொன்னா தெரியுமா, நீ அவனுக்கு தானா, அவன் எனக்கு தான் சொல்லி சொல்கிறான், இதை பார்த்துட்டு என்னால் எப்படி சும்மா இருக்க சொல்கிற, நீ எனக்கானவ நீ புரியுதா அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லிகிட்ருக்காரு. ஸோ ஜேகே சொல்லிகிட்ருக்கும் போதே பார்கவ் வயன் நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல அவன் கேரக்டர் சரியில்லைன்னு, நீ தான் கேட்கவே இல்லை, பாத்தியா இவன் இப்போ எப்படி பேசுகிறான்னு, இவன் தான் என்கிட்ட சொன்னான் வயன் எனக்கு தான் நினச்சேன், ஆனால் உன்கிட்ட இப்போ விட்டு கொடுப்பேன்னு நினைக்கிறியா, வயன் எப்பவுமே எனக்கு தான்டா அப்படின்ற மாதிரி இவன் தான் சொன்னான், நான் சொல்லலை. அன்றைக்கே இவன் என்கிட்ட சொன்னான் வயனை எப்படியாச்சும் நான் எடுத்துப்பேன், ஆனால் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். அதுக்காக தான் இந்த மேட்ச்சே வச்சான் தெரியுமா, நானும் அதுக்காக தான் இதில் ஜெயிக்கணும்னு நினச்சேன். அன்றைக்கே உன்கிட்ட சொன்னல இவனை நம்பாதேன்னு, நீ தான் கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பார்கவ் அவனை நல்லவன் மாதிரி தான் ப்ரொடெக்ட் பண்ணுறான். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா உங்கள் 2 பேரையுமே நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே ஜேகே, இதோட நீ எங்கள் முகத்துலேயே முடிக்காத சரியா அப்படின்னு சொல்கிறான். ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது இங்கே, ஏன் இப்படிலாம் பேசுகிற வயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ வயன் சொல்ல ஆரம்பிக்கிறா, நீயும் லூசியும் லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்கிற, லூசியா அது யார், சும்மா நிறுத்து ஜேகே, இப்படியே நடிக்காத, எவ்வளோ நாளைக்கு நீ என்ன இப்படி நடிக்க போகிற, உனக்கு என்கிட்ட இருந்து என்ன எடுக்கணும்னு நீ நினச்சியோ அது உனக்கு கிடைக்கல, அதனால் இன்னும் இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காத, நீயும் லூசியும் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையும் நான் கேட்டேன், இனிமேல் என் முகத்தில் முழிக்காத, இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது, இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் உன்கிட்ட இதை நான் சொல்லணும்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருந்தாலும் நான் இதே தான் சொல்லியிருந்திருப்பேன், நீ தோற்றதுனாலையும் இதை தான் நான் சொல்கிறேன், இனிமேல் என் முகத்தில் முழிக்காத, இந்த கல்யாணம் எனக்கு ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, நான் இருந்தால் தான் மாப்பிள்ளை தாலி கட்ட போகிறாரா என்ன, அப்படிலாம் இல்லை, நான் இப்போவே இந்த ஊரை விட்டு கிளம்ப போகிறேன், ஸோ இனிமேல் நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. ஸோ நம்ம ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது, ஏன் இவ இப்படி பேசுகிறான்னு எதுவுமே புரியாமல் அவர் ரொம்ப கன்ஃபியூஷனில் அப்படியே அதே இடத்துல ப்ரோக் ஆகி நின்றுட்டுருக்காரு. என்னமோ நடந்திருக்குன்ட்டு அதே இடத்துல யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு. ஸோ அந்த இடத்துலேருந்து பார்கவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிடுறாங்க. இப்போ பிடிஎஸ் மெம்பர்ஸ் அண்ட் பார்கவ் மட்டும்தான் இங்கே நின்றுட்டுருக்காங்க. அப்போது நம்ம பார்கவ் ஜேகே கிட்ட வராரு. ஹலோ ஜேகே, என்ன நினச்ச, வயன் உனக்கு தானா, அவன் எப்போவுமே எனக்கு தான், எப்படி உங்கள் அண்ணனுக்கும் எங்கள் கவிதாக்கும் கல்யாணம் எவ்வளோ நாள் இருக்கும், மேக்ஸிமம் ஒரு 3 இயர்ஸ் இருக்குமா, இல்லை 2 இயர்ஸ் இருக்கும். இந்த 2 இயர்ஸில் வயனை நீ பார்த்து போன, அவள் உனக்காக ஃபாரின் போகிறதும் படிக்கிறதும், உனக்காக அவள் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிறதும், அவள் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தான்னு ஆக்சுவலாக, ஏன்னா அவளும் அவள் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அன்றைக்கி ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ முடிவு பண்ணேன் வயனுக்கு உன் மேலே இருக்க லவ் எப்படியாவது போகணுன்ட்டு. அதுக்காக தான் ஒரு ஸ்டெப்பும் மூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அவள் உன் மேலே லவ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருந்துச்சு. டெய்லியும் நீ நைட்டு அவள் கூட போய் தூங்குறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருந்தேன். அதான் ஒரு நாள் பிளான் பண்ணேன். என்ன பிளான் பண்ணேன்னு யோசிக்கிறியா, நீ ஒரு நாள் உன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போயிட்டு நைட்டு லேட்டாக வந்த ஞாபகம் இருக்கா, அன்றைக்கி நான் என்ன பண்ணேன் தெரியுமா, உன்னை மாதிரியே ஷர்ட் போட்டு, உன்னை மாதிரியே ஹேர் ஸ்டைல், உன்னை மாதிரியே பாவனை எல்லாத்தையும் கொஞ்ச நாள் உன்னை வாஷ் பண்ணேன். அதனால் எனக்கும் அதே மாதிரி கற்றுக்கிட்டேன். ஒரு நாள் லூசி கூட நின்று உன்னை மாதிரி பேசிட்டு ஜஸ்ட் ஒரு லாங்காக லிப் லாக் அடித்தேன். லூசி எனக்கும் மொற பொண்ணு தான், அதுவும் இல்லாமல் அவள் ஃபுல்லாக ஃபாரின் கல்ச்சரில் வளர்ந்த பொண்ணு, அதனால் அவள் இதுக்கு கோஆப்ரேட் பண்ணாள். ஸோ அதான் அவளை வச்சு மூவ் பண்ணேன். பட் வயனும் அதை அப்படியே நம்புவான்னு நினைக்கல. பாரு, நான் உன்ன மாதிரியே அப்படியே தத்ரூபமாக நடிச்சிருக்கேன்ல, செம.
ஆக்டிங் ஸ்கில்ஸ் எனக்கு நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஜோக்கி. நான் கூட ஆக்டராக ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். சினிமா ஃபீல்டு தான் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மேபி ஃப்யூச்சரில் வயனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அதை ட்ரை பண்ணிக்கிறேன். வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ அப்போ தான் ஜேகேக்கு எல்லாமே புரியுது. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். லூசி, நான் உனக்கு ஜேகே கிடைக்கணும், எனக்கு வயன் கிடைக்கணும். ஸோ இதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நீ அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போயிட்டு லூசி கிட்ட பேசியிருப்பான். ஸோ லூஸும் என்ன பண்ணியிருப்பானா, ஓகே நான் இதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறேன், ஆனால் ஜேகே கிட்ட நீ பண்ணுறத சொல்லும்போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணன்றதை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் ப்ராமிஸ் வாங்கியிருப்பா. பட் இந்த பார்கவ் அவனுக்குமே உண்மையாக இருந்திருக்க மாட்டா. ஸோ ஜேகே கிட்ட சொல்லும்போது அவள் தான் இப்படி ஹெல்ப் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அந்த இடத்துல நம்ம பார்கவ் சொல்லும்போது அந்த இடத்துல லூசியோட பேரும் தப்பா அப்படின்ற மாதிரி தான் ப்ரொடெக்ட் ஆகிடும். ஸோ அப்போ லூசி வந்து பார்கவ் கிட்ட கேட்குறா, என்னாச்சு வயன் பிரிஞ்சுட்டால, நம்ம அன்றைக்கி போட்ட பிளான் கரெக்டாக வந்திருக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்குறா ரியாலிட்டியில். ஸோ அவரும் எல்லாம் முடிஞ்சுது, நல்லபடியாக முடிஞ்சுது, இதுக்கு மேலே நீ ஜேகே கிட்ட போயிட்டு நீ ப்ரப்போஸ் பண்ண, ஜேகே கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்கே இருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வயன் இல்லாமல் அந்த இடத்துல இருக்க முடியாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இனிமேல் என்னால் இங்கே இருக்க முடியாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஸோ வயன் என்ன பண்ணியிருப்பான்னா, அன்றைக்கி அந்த இடத்துல இருந்து வந்ததுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட போய் பேசியிருப்பா, அம்மா எனக்கு காலேஜில் முக்கியமாக வர சொல்லியிருக்காங்க, ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்ருக்காங்கம்மா, என்னால் ரொம்ப நாள் லீவில் இருக்க முடியாது, ஸோ நான் இன்றைக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த நிமிஷமே கிளம்பியிருப்பா. ஆல்ரெடி எல்லாமே பேக் பண்ணி வச்சுருந்துருப்பா. ஸோ அவள் அப்படியே கிளம்புறா அந்த இடத்துல இருந்து. ஸோ அவளும் இப்போ அந்த வீட்டை விட்டு கிளம்புறா. ஜேகேவும் அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ 2 பேருமே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ கொஞ்ச நாள் போகுது. ஸோ அவங்களோட மேரேஜ் முடியுது. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கவிதா, நம்ஜூன் 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் வீடு ரொம்ப டார்க்காக இருக்குது. நம்ம ஜேகே அவரோட ரூமில் இருக்கார். ஸோ வீட்டுக்கு போனோடனே நம்ம கவி என்ன பண்ணுறேன்னா, லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுறான். ஸோ ஆன் பண்ணிவிட்டு, நம்ஜூன் ஜேகே எங்கேன்னு பாருங்கள், ஸோ நம்ம அப்படியே அவனை தனியாக விட்டுட்டோம், நம்ம அவனை அப்படி தனியாக விட்டுருக்கக்கூடாது, இது ரொம்ப தப்பு, ஆனால் வேறு வழி நமக்கு இல்லை, இப்போ நீங்கள் போய் ஜேகே எங்கேன்னு பார்த்து ஜேகேவை கூப்பிட்டு வாங்க, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் கிட்ட சொல்லி அனுப்புகிறா. ஸோ நம்ஜன் போயிட்டு நம்ம ஜேகேவோட ரூமை நாக் பண்ணுறாரு. நாக் பண்ணும்போது, ஜேகே ஜேகே என்னடா பண்ணிகிட்ருக்க, டோர் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நாக் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ நம்ம ஜேகே வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணி, சொல்லுண்ணா, எப்போ வந்த, இப்போ தான் வந்தியா, அண்ணி எங்கே, அண்ணி கீழே இருக்காங்க, உன்னை கூப்பிட்டாங்க, கீழே வரியா, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ரொம்ப பொறுமையாக ஒரு சோலே இல்லாத மாதிரி நடந்து போகிறாரு. அப்போது கவி, ஜேகே நீ ஏன் இப்படி இருக்க, நீ இப்படி இருக்காத, எனக்கு நீ இப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவளுக்கு அப்படி தான் எதுவும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அண்ணி உங்களுக்கு எப்படி தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும், ஜிவன் எல்லாத்தையும் சொன்னான். ஓ அப்படியா, ஃப்ளைட்டில் வரும்போது தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வரும்போது நீங்கள் ஏன் போகலன்னு சொல்லி கேட்டதுக்கு, நானும் வந்துட்டு அதாவது தப்பாக நினச்சிப்பீங்க, வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்கேருந்து கிளம்பிட்டான்னு நினைப்பீங்கன்றதுக்காக அவங்களெல்லாம் நான் அங்கே விட்டுட்டு நான் மட்டும் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நல்ல பையன்டா நீ, அவள் அப்படி தான், நீ அவளை உண்மையாக தானே லவ் பண்ணுற, ஆமாம் நீ, நான் உண்மையாக தான் லவ் பண்ணுறேன், ஆனால் அவளுக்கு தான் அது புரியல, உண்மையான லவ் எப்போவுமே ஒன்று சேரும், சரியா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, அவள் கொஞ்சம் கோவக்காரி தான், பட் என்ன நடந்துச்சுன்றது அவளுக்கு தெரிஞ்சிட்டா அவளே புரிஞ்சுப்பா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ இப்படி இருக்காதடா, நம்ம அவகிட்ட பேசலாம், எங்கே போயிட போகிறா, கண்டிப்பாக வீட்டுக்கு போய் தானே ஆகணும், அப்போ அம்மா சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்தானா, அப்போ போய் நம்ம அவகிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கவி வந்து ஜேகே கிட்ட சொல்கிறாரு. பட் ஜேகேவால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எங்கே போனாலும் அவன் ஞாபகமாக இருக்குது, கண்ணை முன்னே அவள் வந்து பேசினது, போனது, சிரித்தது, அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த அந்த வீடியோ இருக்கும் இல்லையா, அந்த ஃபோட்டோ எடுத்துருந்துருப்பாரு. ஸோ வீடியோ கேமரா வச்சு எடுத்துருந்துருப்பார்ல, அந்த வீடியோவை சும்மா போட்டு பார்க்குறாரு. எப்போல்லாம் வயனோட ஞாபகம் வருதோ அப்போல்லாம் அந்த வீடியோவை போட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இப்படியே ஒரு 1 இயர் போகுது.
ஸோ 1 இயர் ஜேகே எதுலேயுமே இன்வால்வ் ஆகிறதில்ல. ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்டி, அப்புறம் அவரோட ஆம்பிஷன்ஸ் எதுலேயுமே போகிறது கிடையாது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, நம்ஜுன் பார்த்துட்ருக்காருன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதுலேயும் போகிறதில்ல. ஸோ நம்ஜுன் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு தம்பியை பற்றி. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கவி வந்துட்டு சொல்கிறாரு, தம்பி இப்போது நீங்கள் இப்படி இருக்கிறது எங்கள் யாருக்குமே பிடிக்கல. நீங்கள் எங்கேயாச்சும் ட்ரை பண்ணுங்கள், வேலை ட்ரை பண்ணுங்கள். ஸோ பையனே நினச்சிட்டு இருக்காதீங்க, அவள் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆயிட்டா. ஸோ அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அவள் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆயிட்டா, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கவியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அண்ணி, எனக்காக உங்கள் தங்கச்சியை தப்பாக பேசாதீங்க அண்ணி. பையன் எப்படின்னு எனக்கு தெரியும். அவள் ஒரு நெருப்பு மாதிரி. அவளாக நினச்சா மட்டும்தான் அது நடக்கும். நீங்கள் தப்பாலாம் பேசாதீங்க. என்னோடய பையனை பற்றி நீங்கள் அவங்க அக்காவாகவே இருந்தாலும் என்னால் அதை பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நம்ம கவி என்ன பண்ணுறோன்னா, இப்படிப்பட்ட ஒரு பையனை அவன் மிஸ் பண்ணிட்டா, அவன் மேலே தான் ஜேகே தப்பு, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கா. இப்போ என்ன நீ, நான் நார்மல் ஆகணும் அவ்வளோ தானே. நான் உங்கள் தங்கச்சியை சுத்தமாக மறந்துட்டேன் சரியா. அவள் இனிமேல் என் லைஃப்பில் கிடையாது. ஸோ வயனை நான் மறந்துட்டேன். எனக்கு நீங்கள் இருக்கீங்க, அண்ணன் இருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு இது போதும் அண்ணி. இப்போ என்ன, நான் அவங்க ஆஃபீஸ் போகணும் அவ்வளோதானே. இன்றைக்கி அண்ணா வரட்டும், நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜஸ்ட் வெளியில் மட்டும் அப்படி சந்தோஷமாக இருக்க மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. ஸோ அன்றைக்கி ஈவினிங் நம்ஜுன் வீட்டுக்கு வராரு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே, டே அண்ணா, நாளில் தான் நான் ஆஃபீஸ் வரேன், எனக்கு என்ன போஸ்டிங் தர போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. போஸ்டிங்கா? எடுத்தோடனே போஸ்டிங்காடா? நம்ம அப்பா மட்டும்தான்டா எப்போவுமே அந்த போஸ்டிங் எல்லாமே எடுத்தோடனே கொடுக்குற அளவுக்கு இருக்காரு. நான் ஃபஸ்ட்டு நம்ம ஆஃபீஸ் ஜாயின் பண்ணும்போதே இன்டர்னலாக தான் போகிறேன். ஸோ நீயும் அப்படி தான் இன்டர்வியூ வர, அட்டன் பண்ணுற, செலக்ட் ஆகிற, அதுக்கப்புறமா இன்டர்னலாக ஜாயின் பண்ணுற, அதுக்கப்புறம் உனக்கு என்ன போஸ்டிங் தரலான்னு நான் டிசைட் பண்ணுறேன். சரி ஓகே, நாளைக்கு காலையில் இன்டர்வியூ வந்துடு, கூட 2 தரத்தில் சுற்றிட்டுருக்கு பாரு, அதையும் சேர்த்து கூப்பிட்டு வா. சாரிடா சேதட் வேர்ட், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க, ஜஸ்ட் ஃபன்னுக்கு தான் நான் சொல்கிறேன். கூட 2 தரத்தில் இருக்கும்ல, அதையும் கூப்பிட்டு வந்து சேரு. அண்ணா நான் வரேன் ஓகே, அவனுங்களையும் ஏன்னா கூப்பிட்டு வர, நீ மட்டும் உருப்பிட்டா போதுமாடா, அவனுங்களும் என் தம்பி மாதிரி தானே, அவனுங்களையும் கூப்பிட்டு வா, அவனுங்களும் சேர்ந்தவங்க கூட உருப்பிட்டதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஸோ இப்போ நம்ம ஜேகே என்ன பண்ணுறாருன்னா, கால் பண்ணி, மச்சான் நாளைக்கு நம்ம எல்லாருக்கும் இன்டர்வியூடா. டேய் போ, நான்லாம் வரலடா, அவன் வேலை வாங்கியே சாவடிப்பான்டா, நான் வரலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் சொல்கிறாரு. டேய் அவன் தான்டா சொன்னான், நாளைக்கு நம்ம 3 பேருக்கும் இன்டர்வியூவாடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தயாங்க ஓகே சொல்லிடுறாரு. ஸோ இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். நடுவில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியல, இல்லை கொலாப்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சீன் இல்லை பிடிக்காத சீன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேர்ட்ஸ் ஹர்ட் ஆகிருந்தாலோ, இல்லைக்கா இந்த மாதிரி பேசாதீங்க எனக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளுக்கு ஐடியில் குரூப் இருக்குது. ஸோ நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுங்க, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்போம். அதோடதும் போர்ட்டல் டு வீடியோஸ் வேர்ல்டுன்னு இருக்கும். ஸோ அப்புறம் ஆர்மிஸ் நம்ம இன்னொரு பேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், போர்ட்டல் டு ஃபேஷன் சொல்லிட்டு. ஸோ கேர்ள்ஸ்க்கான ப்ரேஸ்லெட்ஸ் அண்ட் எல்லாமே ரெசின் ஒர்க் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை நீங்கள் இந்த பேஜ்க்கும் அந்த சப்போர்ட்டாக கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களை நம்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதை நான் ப்ரிசர்வ் பண்ணி தர ரெடியாக இருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ. டேக் கேர் டா, பை, லவ் யூ ஆல்.